வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்னும் சிறிது நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று கேட்டால், என் பிள்ளை, நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷம் அடைவாய். நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற நேரம், நீ என்னை தவிர்த்து விடாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டாயானால், உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு மிகப்பெரிய தெளிவு நிச்சயமாக கிடைத்துவிடும். இன்று நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு புதிதாக இருக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இதுவரையிலும் நடக்காத விஷயமாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த கந்தன் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு தரும். என் பிள்ளையே, நாளைய விடியலில், மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் யாரால் இந்த கந்தனை உணர முடிகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றது. அதாவது, இத்தனை நாளும் இவர்கள் வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் வாழ்க்கையாக தந்துவிடப் போகின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று நீ ஏங்கியதும், இந்த வாழ்க்கையில் நீ கலங்கியதும் போதும். இனி நடப்பது எல்லாம் உனக்கு உன்னுடைய எண்ணம் போல தெளிவாக இருக்க போகின்றது. உன் எண்ணம் சரியாக இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும். உன் மனசாட்சி அதற்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும். என்ன நடந்திட்டாலும், ஏது நடந்திட்டாலும், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் என்று பலமுறை உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதனை நான் நிறைவேற்றி விடத்தான் இந்த இரவில் உன்னை சந்திக்கிறேன். என் குழந்தையே, உன்னுடைய மனது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் உன் மனது படபடக்கின்றது. எந்த விஷயம் நடந்து விட்டாலும் தேவையில்லாத விஷயம் ஏதோ நடந்தது போல உன் மனது சொல்கின்றது. சட்டென்று ஒரு நொடியில் நீ அமர்ந்து யோசிக்கிறாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது? நம் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? நம் வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டம் இருக்கிறதா என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். உன்னோடு நான் என்னவாக இருந்திருந்தேனோ, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருந்தேனோ, இதையெல்லாமும் என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் சரியான புரிதலுக்குள் வைத்திருந்தாயானால் நிச்சயமாக என்றோ உனக்கு மிக பெரிய தெளிவுகள் கிடைத்திருக்கும். என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை தந்திருக்கும். இனிமேல் எதற்குமே நீ கலங்காதே. உனக்குள் இருக்கின்ற இந்த பதற்றத்திற்கான காரணத்தை உன் அப்பன் சொல்கின்றேன். நிச்சயமாக அதை தெரிந்தால் நீ சந்தோஷப்படத்தான் போகிறாய். கந்தா, நான் பதற்றமடைவதில் உனக்கு என்ன சந்தோஷம் இருப்பதை பார்த்து விட்டாய் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு படபடப்பு வாழ்க்கையில் ஏற்படுகிறது, ஒரு பதற்றம் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகிறாய் என்ற அர்த்தம். நீ அமைதியாக உட்கார்ந்திருக்கவில்லை. அமைதியாக ஒரு மூலையில் முடங்கி கிடக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்கு நீ துடித்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீ முன்னெடுத்து நடத்தி சென்று கொண்டுதான் இருக்கின்றாய்.
நீ எதையாவது ஒன்றை அடைந்து விட வேண்டும் என்று நினைப்பது உனக்குள் பதற்றத்தை உருவாக்குகிறது. நாம் சரியாகத்தான் செய்திருக்கிறோமா, அல்லது நாம் தவறாக ஏதும் செய்துவிட்டோமா, நமக்கு இது சரியாக கிடைக்குமா, நம் வாழ்க்கையாக இது மாறுமா என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதனால்தான் எந்த விஷயமும் உனக்கு சரியாக இதுவரையிலும் கிடைத்து விடவில்லை. எந்த விஷயமும் இதுவரையில் உன் வாழ்க்கையில் சரியான மாற்றத்தை உனக்கு கொடுத்து விடவில்லை. இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே இருக்கட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாமும் சரியாகவே கொடுக்கட்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த கந்தன் நான் உன்னை வழிநடத்தும் பொழுது, எதையுமே எண்ணிக்கொண்டு உன்னை வேதனைப்படுத்தாமல் இந்த சூழ்நிலை மாற்றங்களுக்கு உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உனக்கு இவையெல்லாம் கொடுக்காமல் ஒருபொழுதும் நான் சென்று விட மாட்டேன். உன் அப்பன் முருகன் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நல்லதொரு திருப்பத்தையும் கொடுத்துவிட நினைக்கின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதல்லவா? உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதல்லவா? அது போதுமே. இனி எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எந்த விஷயங்களை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது அத்தனையையும் நான் சரியாகத்தான் தந்திருக்கிறேன். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நல்லபடியாகத்தான் உனக்கு தந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தா, கடம்பா, கதிர்வேலா என்று என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்ததோ, எந்த ஒரு சிந்தனையை முன்னெடுக்க வேண்டும் என்று எண்ணியதோ, எந்த ஒரு வெற்றி உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று உனக்கு விரும்பியதோ, அதை நான் உனக்கு நிச்சயமாக நிறைவாக தருவேன் என்பது உன் புரிதலாக இருக்கட்டும். எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற சந்தோஷம் என்று தேடுவதை விட நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடைத்தால் போதும். இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக கடந்து வருவதற்குரிய சந்தோஷம் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நீ எண்ணினால் போதும். என் பிள்ளையை, பெரிதாக ஆசைப்படும் பொழுது அது சிறிதாக நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது பேராசையாக இருந்தால் நடக்கக்கூடிய சிறு விஷயம் கூட நமக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு பேரதிசயம் நிச்சயமாக நடக்கும். மிக பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது உனக்கு நான் வகுத்து கொடுத்தது. அதனால் இவையெல்லாம் உன்னை விட்டு விலகாது. நீ நினைத்தால் அது உன்னோடு இருக்கும். நீ வேண்டாம் என்று நினைத்தால் அது உன்னை விட்டு விலகிச் செல்லும். சந்தேகம் வருகின்றதோ, எப்பொழுது குழப்பம் வருகின்றதோ, அப்பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். இந்த குழப்பத்தின் முடிவு உனக்கான சரியான தீர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைப்பதை உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனியும் எதற்கும் அஞ்சாதே. எதை கண்டும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை தேடி வருகின்ற பல நல்ல மாற்றங்களை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். நல்லது எது, கெட்டது எது என்று என் பிள்ளைக்கு எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை. ஆனால் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் அல்லவா? நான் எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வருகிறேன் அல்லவா? அதனால் எதற்குமே நீ கலங்காமல் இரு. கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு நான் அல்லவா பொறுப்பு. நீ சரியாக இருக்கும் பொழுது வருகின்ற விஷயங்களும் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு
நிச்சயமாக இந்த கந்தனின் அருளை பெற்று கொடுத்து சரியான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நீ கண் விழித்ததும் இந்த கந்தனை பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உன் வீட்டுக் கதவை தட்டப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.